So next நம்ம வந்து ரெண்டாவது சம் பார்க்கலாம். இதில் வந்து we have to prepare a consolidated balance sheet of two companies. The question is from the following summarized balance sheet of H and S Limited on 31st 12/94. Date என்ன வந்து பிரச்சனை கிடையாது. We are more concerned with beginning of the year இல்லை end of the year எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க, that is very important. That is a concept. எப்போ date of acquisition பண்ணியிருக்காங்க அது முக்கியம். இந்த கேஸில் so they have given the balance sheet of the two companies. H Limited is the holding and S Limited is subsidiary company. So share capital they have given for holding 25 lakh and for subsidiary they have given 2 lakh 50. Reserves they have given for S Limited is 7 lakh 50 and subsidiary on 5 lakh. Creditors 2 lakh 25 and 2 lakh they have given. Fixed assets கொடுத்திருக்காங்க 18 lakh 10,000 and 15 lakh 75. when எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க holding company subsidiary company தான் கொடுத்திருக்காங்க and current assets they have given. So H Limited purchased the share in S Limited on 1st January 1994 where reserves in S Limited stood at 3 lakh and in S Limited 4 lakh 50. So first நீங்க date of acquisition first main thing first step என்ன பார்க்கணும்னா date of acquisition எப்போன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1/1/94லேருந்து 31st December 94 தான் அவங்களோட ஃபினான்ஷியல் இயர், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினில் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா H Limited purchased shares of S Limited. ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க S Limited எப்போ 1st January 1994. ஸோ டேட் ஆஃப் அக்விசிஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் 1st January itself. ஸோ பிகினிங் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா தி ஹோல்டிங் கம்பெனி ஹேஸ் அக்வயர்ட். ஹோல்டிங் கம்பெனியில் இந்த கம்பெனி அந்த S Limited கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்கு. அப்போ தான் வந்து we have to consolidate the financial statement. So acquisition is very important. Beginning of the year வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினிங் ஆஃப் இயர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து S Limited தட் இஸ் உங்களோட சப்சிடரி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அட் 3 lakh. ஸோ சப்சிடரி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் வந்து பிகினிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா they have given it as 3 lakh rupees, ரைட்டா? இங்கே H Limitedோட ரிசர்வ்ஸ் பிகினிங் எவ்வளோ இருக்குன்னா அது நமக்கு முக்கியம் கிடையாது. we are more concerned with the subsidiary company reserves and subsidiary company's profit because அதுதான் நம்ம வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட்ல டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் ஒன்ஸ் நீங்கள் டேட் ஆஃப் அக்விசிஷன் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் we have to find what is the shareholding pattern. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து ஹோல்டி ஓன் சப்சிடரியா இல்லை பார்ட்லி ஓன் சப்சிடரியான்றது பார்ப்போம். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இந்த கேஸில் இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அசட் சைடில் ஹோல்டிங் கம்பெனி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், ரைட்டா? இந்த கேஸில் வந்து ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசட் சைடில் ஹோல்டிங் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 lakh they have invested. ஆனால் எவ்வளோ ஷேர்ஸ் சப்சிடியோட அவங்க வாங்கியிருக்காங்க 1 lakh ஷேர்ஸ் இன் சப்சிடி கம்பெனி, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் டிட்டர்மைன் பண்ணலாம். அப்போது ஹோல்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1 lakh ஷேர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க சப்சிடி கம்பெனி. இப்போ அதே போல் சப்சிடி கம்பெனியில் எவ்வளோ வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் சைடில் சப்சிடி S Limitedல நீங்கள் இங்கே வரணும், இந்த அமௌண்ட் நீங்கள் பார்க்கணும். ஸோ எவ்வளோ வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்குது சப்சிடி கம்பெனியில் 12,50,000. ஸோ வேல்யூ வந்து 12,50,000. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது சப்சிடியில்? அப்போ நீங்கள் 12,50,000 டிவைடட் பை மொத்தமாக எவ்வளோ ஷேர், ஒரு ஷேரோட வேலை எவ்வளோ 10 ரூபா. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ ஷேர்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் 1,25,000 ஷேர்ஸ் இன் சப்சிடி, ரைட்டா? ஸோ இதை நீங்கள் இங்கே டிவைட் பண்ணணும் 1 lakh ஷேர்ஸ் டிவைட் பை 1,25,000 ஷேர்ஸ் இன்டூ 100 போட்டிங்கன்னா எவ்வளோ ப்ரொபோர்ஷன் தட் இஸ் எவ்வளோ பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் 80%, ரைட்? ஸோ ஹோல்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா it is having 80% of acquisition in S Limited. So holding company 80% na minority interest that is outsiders னு சொல்லலாம் இல்ல minority interest னு சொல்லலாம். So for them it is 20%. So நமக்கு வந்து share holding pattern தெரிஞ்சுக்கிச்சு. So once we have determined the share holding pattern, now we can classify the profits. Reserves and profits வந்து என்ன பண்ணணும்னா we can classify it. Okay, pre acquisition post acquisition நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம். So மூணாவது ஸ்டெப் வந்து we have to classify the reserves and the profit as pre and post. So capital profit என்ன, revenue profit எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ டேபிள் மாதிரி போட்டுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குது, ப்ரீ ரிசர்வ்ஸ் தட் இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிகினிங் ஆஃப் தி இயர் இட்ஸ் தான். தென் வாட் இஸ் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென்
what is the total. In the total we will be classifying holding company ஓட ப்ரீ எவ்வளோ, போஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். அதே போல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் எம்ஐ 20%, ரைட். ஸோ இந்த கேஸில் ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், திருப்பி வரணும், ரைட்டா. இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் தி சப்சிடி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 3 lakh rupees சொல்லியிருக்காங்க. ஸோ தி ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிசர்வ், தட் இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன் நீங்கள் ரிசர்வ்ஸ் சப்சிடி கம்பெனி வந்து 3 lakh. ஏன்னா நம்ம சப்சிடி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் நம்ம வந்து we have to divide it. Okay, so 3 lakh. Then next நம்ம பார்க்கணும் போஸ்ட் அக்விசிஷன் பார்ப்போம். ஸோ போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்துட்டீங்கன்னா இப்போ சப்சிடி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம், தட் இஸ் 5 lakh. ஆனால் இந்த பேலன்ஸ் ஷீட்டோட டேட் வந்து எப்போ இருக்குன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டே பார்த்தீங்கன்னா 31st December 94 இருக்கிறது தான். அப்போ இருக்கிற ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 5 lakh, ரைட்டா. ஆனால் கம்பெனி எப்போ அக்வயர் பண்ணியிருக்கு, ஹோல்டிங் கம்பெனி எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க, பிகினிங் ஆஃப் தி இயர். ஆனால் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது எப்போ வேல்யூனா, இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயர் தி அமௌண்ட். அப்போது நம்ம டியூரிங் தி இயர் எவ்வளோ ரிசர்வ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க டியூரிங் தி இயர்? ஸோ க்ளோசிங் ரிசர்வ் மைனஸ் யுவர் ஓப்பனிங் ரிசர்வ். ஸோ ஓப்பனிங் ரிசர்வ் இஸ் நத்திங் பட் தி பிகினிங் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ க்ளோசிங் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் இஸ் 5 lakh. ஸோ ஓப்பனிங் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3 lakh. ஸோ டியூரிங் தி இயர் DTR போடுறேன், டியூரிங் தி இயர் தி ரிசர்வ் பிகம்ஸ் 2 lakh. ஸோ இந்த ரிசர்வ் தான் நம்ம வந்து போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ் போடணும், ரைட்டா. ஸோ போஸ்ட்டில் வந்து யூ ஹேவ் டு புட் 2 lakh. ஸோ க்ளோசிங் மைனஸ் பிகினிங். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடில் தே ஆர் நாட் கிவன் எனி ப்ராஃபிட் லாஸ். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் எதுவுமே கொடுக்கல, ரிசர்வ்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எந்த வேல்யூவும் இருக்காது, ரைட்டா. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வில் பிகம் 3 lakh அண்ட் திஸ் வில் பிகம் யுவர் 2 lakh. ஸோ இதுதான் வந்து 3 lakh தான் உங்களோட கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் 2 lakh இஸ் யுவர் ரெவென்யூ ப்ராஃபிட், ரைட்டா. ஸோ இது வந்து இந்த ஹோல்டிங் கம்பெனியோட ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 80% ஆஃப் 3 lakh becomes 2,40,000. Then 20% of 3 lakh becomes 60,000. அதே போல் ஹோல்டிங் கம்பெனி 80% of 2 lakhs becomes 1,60,000. Then minority interest becomes 40,000. ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களோட டிவிஷன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to find the date of acquisition. எப்போ அக்வயர் பண்ணி, பிகினிங் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்களா, இல்லை மிடில் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்களா, இல்லை எண்ட் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்களா. அதுக்கேற்ற மாதிரி we have to classify the reserves and the profit of the subsidiary company. Next thing, we have to find the shareholding pattern. Once we have determined the shareholding pattern, next we have to classify the reserves and profit as per the pre-acquisition and post-acquisition. So அதெல்லாம் நமக்கு வந்து we can determine what is a capital profit and what is a revenue profit. Once we have determined that, as per the shareholding pattern, we have to classify the capital profit and the revenue profit, right. Once this is done, next thing வந்து நம்ம பார்க்கிறது, next step நம்ம என்ன பார்க்க போறோம்னா, fourth step, you have to find the cost of control. இது very very important. So cost of control. So cost of controlல ஹோல்டிங் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஹோல்டிங் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து குட்வில் வருமா, இல்லை கேபிட்டல் ரிசர்வ் வருமா? சார் குட்வில் எப்போ வரும்னா, சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஹோல்டிங் கம்பெனி இஸ் மோர் தேன் தி ஷேர் இன் நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி கம்பெனி. ஸோ சப்சிடரி கம்பெனியில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஷேர் இன் நெட் சப்சிடரி கம்பெனியோட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் அது வந்து குட்வில், அது எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஹோல்டிங் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஷேர் இன் நெட் அசெட்ஸ் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனி கம்மியாக இருந்தால் அது வந்து கேபிட்டல் ரிசர்வ், நார்மலாக நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், பட் வில் சே தட் இட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்குறது வந்து காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனி. ஸோ வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து it will determine the cost of investment. சார் எங்கே கண்டுபிடிக்கலாம், நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு அசட் சைடில் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 11 lakh is the investment made by the holding company in the subsidiary company. So 11 lakh is the
cost of investment this case. So 11 lakh is the cost of investment. So இதிலே நம்ம என்னென்ன subtract பண்ணணும்னா first வந்து share capital. So we have to classify the share capital. Okay. So share capital வந்து எங்க எடுக்கணும்னா share capital of your subsidiary company value எவ்வளோ, this is your share capital of subsidiary company value பார்த்தீங்கன்னா 12,50,000. இது நம்ம வந்து இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஷேர் கேபிட்டல் ஸோ 12,50,000 இன்டூ எவ்வளோ ஹோல்டிங் கம்பெனியோட ப்ரொபோர்ஷன் 80%. ஓகே, தென் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது, ஏன்னா வந்து இங்கே ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, ஸோ எதுவுமே கிடையாது, ரைட். தென் சப்ட்ராக்ட் தி ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ்ஸ். ஸோ இதில் வந்து நார்மலாக புக்ஸில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுமே ஆட் பண்ணி they will be dividing it. So we can also show it separately. செப்பரேட்டாக காமிக்கிறது பெட்டர் as per my suggestion. ஓகே, ஸோ ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ 80% ஆஃப் 3 lakh 2 lakh 40,000 this will be your ப்ரீ அக்விசிஷன். ஸோ நம்ம நார்மலாக போடலாம். ஸோ 3 lakhல 80%, ரைட்டா. ஸோ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கால்குலேட் எடுத்துக்கிறேன். ஸோ 12,50,000 into 80%, I'm getting 10 lakh. Okay, then 3 lakh into 80% ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 2,40,000, right. So you add this to, okay, then you subtract this cost of investment from this two. So we will be getting, so 10 lakh plus 2 lakh 12 lakh 40. So 11 minus 2 lakh 40. So நெகட்டிவ்ல வரும். ஸோ நெகட்டிவ் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. நெகட்டிவ்ல வரும்போது that will be your capital reserve. Capital reserve. So your capital reserve comes around 1,40,000. Right? So once this is done, இதுதான் வந்து உங்களோட cost of control we are getting capital reserve. Once this is done, then we have to calculate for the minority interest. அடுத்தது வந்து minority interest செப்பரேட்டா நீங்க calculate பண்ணலாம். So minority interest இந்த கேஸ்ல வந்து that is outsiders. Okay, outsiders னு சொல்லலாம். So they have the shareholding pattern of 20%. So இவங்களுக்கு நம்ம வந்து இப்போ classify பண்ணணும், ரைட்டா. இப்போ எங்களோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்ப்போம். ஷேர் கேபிட்டல் மொத்தமாக ஷேர் கேபிட்டல் ஆஃப் சப்சிடரி கம்பெனி எவ்வளோ இருக்குது, 12,50,000. அதில் வந்து 20%, ரைட்டா. ஸோ அதில் வந்து 20% நீங்கள் எடுக்கணும். ஸோ மொத்தமாக ஷேர் கேபிட்டல் ஆஃப் சப்சிடரி கம்பெனி வந்து 12,50,000. அதில் நீங்கள் 20% எடுக்கணும், ஏன்னா வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. தென் இதில் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணோம். ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ்ஸ் வந்துடும். அதே போல் ப்ரீ அக்விசிஷன் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இந்த கேஸில் 12,50,000 into 20% you will be getting 2,50,000. இந்த கேஸில் ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபார் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 that we have calculated. ஸோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ் also we have calculated for minority interest, that is 40,000. So you can put the 40,000 over here. Now we can add this to, so 2,50,000 plus 60 plus 40, I'm getting 3,50,000. So இதுதான் வந்து உங்களோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டோட மொத்த வேல்யூ, ரைட்டா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சிபிஎஸ் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ சிபிஎஸ் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் வாட் இஸ் தி டேட் ஆஃப் அக்விசிஷன். செகண்ட் திங் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் தி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். தென் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். Next, you have to classify the reserves and profit and loss account if it is there from pre and post acquisition profit. So pre-acquisition profit is your capital profit and post-acquisition profit na revenue profits, right? Acquisition date அப்புறம் என்ன earn பண்ணாலும் சரி, ஏன்னா நீங்க அக்வயர் பண்ணிட்டீங்க, அந்த சப்சிடி கம்பெனி உங்களுக்குள்ள வந்துடுது, நீங்க வந்து ஒரு கன்சாலிடேட் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க ரெடி பண்ண போறீங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அக்விசிஷனுக்கு அப்புறம் என்ன நீங்க சம்பாதிச்சாலும் எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட் தான். டேட் ஆஃப் அக்விசிஷன்ஸ்க்கு முன்னாடி ஆன் பண்றதுலாம் சப்சிடி கம்பெனி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். அது வந்து நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஒன்ஸ் யூ டிட்டர்மைன் தி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், தென் யூ ஹவ் டு கால்குலேட் ஃபார் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் யூ ஹவ் டு ஃபைண்ட் தி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹவ் டு ஃபைண்ட் தி ரிசர்வ்ஸ் இன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸில் ரிசர்வ்ஸ் இன் ஹோல்டிங் கம்பெனி.
ஸோ ஹோல்டிங் கம்பெனி ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்ஸ் அகைன் கோ டு பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த கேஸில் இங்கே வரணும் நீங்கள். ஸோ இந்த கேஸில் இந்த ஹெச் லிமிடெட் கம்பெனி இருக்கு இல்லையா, இதில் வந்து ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போலாம் சப்சிடி கம்பெனியில் விட்டுணும், எல்லாமே விட்டுணும். இந்த கேஸில் எல்லாம் என்னென்ன எலிமினேட் ஆகும்னு பார்க்கணும். இந்த கேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாம் எலிமினேட் ஆகும். இது எலிமினேட் ஆகும், இதில் எலிமினேட் ஆகும். இதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. மிச்சம் இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் கீப் ஆன் ஆடிங். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்துமோ ஏற்கனவே வி ஹேவ் டு எலிமினேட் திஸ் அண்ட் ஆல். தென் மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணுறோம், வி ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் ரிசர்வ்ஸ் ஹோல்டிங் கம்பெனி ரிசர்வ்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 7,50,000. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன் 7,50,000. ஓகே, ஸோ 7,50,000. தென் இங்கே கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியில் இருக்கிற போஸ்ட் அக்விசிஷன் ரிசர்வ், தட் இஸ் 1,60,000. இது நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் போஸ்ட் acquisition reserve of the holding company that I have calculated is 1,60,000. So ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா you'll be getting 9,10,000 is your reserves in consolidated balance sheet. இப்போ நீங்கள் வந்து consolidated balance sheet வந்து ஈஸியாக நீங்கள் calculate பண்ணலாம், ரைட்டா? ஸோ here we'll be preparing the CBS. நீங்கள் வந்து ஷெட்யூல் பார்த்துக்குங்க. இந்த ஷெட்யூல் மாதிரி போட மாட்டேன், இந்த பேசிக் அந்த லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஷெட்யூலில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் as per Companies Act 2013. Okay, my prime purpose here to explain the concept, right? And the format எல்லாம் நீங்க பாத்துக்கங்க. So first thing, consolidated balance sheet prepare பண்ணும்போது first வந்து என்ன பண்றோம், equity and liabilities side. Okay, so equity and liability side first நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் ஆஃப் எந்த ஷேர் கேபிட்டல் இன்க்ளூட் பண்ணணும்னா இங்கே வந்து ஹோல்டிங் கம்பெனியோட இங்கே போடுறோம் ஹெச் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் இங்கே எவ்வளோ இருக்குது, 25 lakh இருக்குது. இது நம்ம எடுத்துக்கிறோம் 25 lakh, right? Then we have to put the reserves and surplus in holding company. So reserves and surplus in holding company நம்ம ஏற்கனவே calculate பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ நம்ம கொண்டு வரலாம். That is we have calculated இல்லையா, consolidated balance sheetல அந்த reserves company holding companyயோட reserves மொத்தமாக எவ்வளோ இருக்கு, it is 9,10,000. we can include over here, that is 9,10,000. அதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிக்கணும். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும் இல்லையா. ஸோ அவுட் சைடர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக வந்து 20%. ஸோ மொத்தமாக எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோங்க, அவங்களோட ஷேர் கேபிட்டல் ப்ரீ அக்விசிஷன் போது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் அரௌண்ட் 3,50,000. ஸோ இந்த அமௌண்ட் நம்ம இங்கே ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி சைடு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், தட் இஸ் 3,50,000. தென் ஈக்விட்டி லைபிலிட்டி சைடு, தென் we have to include the creditors. Okay, so கேபிட்டல் ரிசர்வ் நீங்கள் வந்து போடணும். ஏன்னா நம்ம வந்து கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து 1,40,000 இது ரிசர்வ் இல்லையா. ஸோ புட்டிங் இயர் இது கேபிட்டல் ரிசர்வ் ஆல்சோ. ஸோ கேபிட்டல் ரிசர்வ் கம்ஸ் அரௌண்ட் 1,40,000, ரைட்? ஸோ எல்லாமே லைபிலிட்டி சைட் போட்டாச்சு. தென் பேலன்ஸ் ஷீட்டில் போகும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா இந்த கேஸில் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ வி ஹவ் டன் வித் தி ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் இஸ் ஓவர், ரிசர்வ்ஸ் ஆல்சோ இஸ் கம்ப்ளீட்டட், ரிமைனிங் இஸ் கிரெடிட்டர்ஸ். ஸோ இந்த கிரெடிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 அண்ட் ஷேர் எஸ் லிமிடெட் திஸ் சப்சிடி கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ் வந்து 2 lakh. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2,25,000 ப்ளஸ் 2 lakh will be getting 4,25,000. ஸோ கிரெடிட்டர் சைட், ஸோ உங்களோட கிரெடிட்டர்ஸ் வந்து become 4,25,000. ஸோ 2,25,000 ப்ளஸ் 2 lakh. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசட் சைட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இது உங்களோட லைபிலிட்டி சைட். நம்ம இப்போ வந்து அசட் சைட்ஸ் பார்ப்போம். ஸோ அசட் சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டா? இப்போ அசட் சைட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் ஒன் செகண்ட் நீங்கள் வாங்க. ஸோ இந்த கேஸில் ஏற்கனவே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸும் இருக்குது, தென் கரண்ட் அசட்ஸும் இருக்குது. ஃபிக்ஸட் அசட்ஸில் ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ இருக்குது, 18,10,000 அண்ட் சப்சிடி கம்பெனியில் 15,75,000 ரெண்டுமே ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸில், ஸோ அசட் சைடில் ஃபிக்ஸட் அசட்ஸ் இதில் வந்து ஹோல்டிங் கம்பெனி ஓடதும் சப்சிடி கம்பெனியோட அசட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி நீங்கள் காமிக்கணும், ரைட்டா? ஸோ இதில் வந்து அமௌண்ட் தே ஹவ் கிவன் இஸ் 18,10,000 ப்ளஸ் 15,75,000. இந்த ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா will be getting 33,85,000. ஸோ கேல்சியில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ will be getting 33,85,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் அசட் சைடில் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதில் வந்து கரண்ட் அசட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணணும்.
ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட கரண்ட் அசட்ஸும் சப்சிடி கம்பெனியோட கரண்ட் அசட்ஸும் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி எப்படி இன்க்ளூட் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ 5,65,000 plus 3,75,000. When I'm adding that, I'm getting 9,40,000. So here I'll be mentioning 9,40,000. So first நான் assets add பண்ணிடுறேன், கேல்சி எடுத்துக்கிறேன். So 33,85,000 plus 9,40,000, I'm getting 43,25,000. ஸோ இதுதான் வந்து அசட் சைடோட டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 43,25,000 வருது. இப்போ அதே போல் டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டுமே சேம் இருந்தால் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆச்சுன்னா, ஸோ இந்த கேஸில் 25 lakh ப்ளஸ் 9,10,000 தென் ப்ளஸ் 3,50,000 தென் 1,40,000 ஆஃப் யுவர் கேபிட்டல் ரிசர்வ் ப்ளஸ் 4,25,000. ஸோ ஐ எம் கெட்டிங் 43,25,000. 43,25,000. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் கெட்டிங் டேலி. ரெண்டு சேம் டோட்டல் லைபிலிட்டியும் டோட்டல் அசட்ஸும் ஒன்றா வருது. ஸோ அவர் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் இஸ் கெட்டிங் டேலிட். ஸோ இந்த ஃபார்மேட் நான் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த கான்செப்ட் கோசம் போட்டிருக்கேன் ரைட்டா. நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் பர் ஷெட்யூல் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் போடணும் ரைட்டா. ஸோ திஸ் இஸ் தி கேல்குலேஷன் ஆஃப் யுவர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ரிப்பீட்டடாக இது பாருங்கள், கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் இருக்கும், பட் அந்த கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, try to see these lectures at least 2 to 3 times so that it becomes கொஞ்சம் கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.